வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம்ம அருட்தந்தையும் மாணவள் அப்படிங்கிற பகுதியில் சங்க இலக்கியங்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் முதல் வாரம் ஆரம்பிக்கும் போது அகத்தியம் தொல்காப்பியம்ங்கிற மிகப்பெரிய சங்க இலக்கிய நூல்கள், அதாவது அதற்கு பின்னாடி வந்த இலக்கியங்களுக்கு முன்னோடியே இருந்த நூல்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக 14 மேற்கணக்கு நூல்களை பார்த்தோம். அதில் 8 தொகை நூல்களை முழுவதுமாக பார்த்துட்டோம். அடுத்தது 10 பாட்டு நூலில் முதல் 8 நூல்களை பற்றின தகவல்களை முன்னாடி வாரங்களில் பார்த்துட்டோம். இப்போ 9வது நூலான பட்டினப்பாலை, அடுத்தது மலைப்படு கடாம், இந்த 2 நூல்களை பற்றி இன்றைக்கி விரிவாக பார்க்க இருக்கிறோம். பட்டினப்பாலைங்கிறது சங்ககால இலக்கிய நூல்கள் தொகுப்பான 10 பாட்டில் இதுவும் ஒரு நூல். இது பண்டைய சோழ நாட்டினுடைய சிறப்பு, அதன் தலைநகரமான காவிரி பூம்பட்டினத்தினுடைய சிறப்பு, செல்வ வளம், அந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்த மன்னன் கரிகால சோழனுடைய வீரச்செயல், மக்கள் வாழ்ந்த முறை, இதை பற்றின பாடல்கள் அமைந்த ஒரு தொகுப்பாக இருக்குது. இதில் 301 அடிகள் கொண்ட பாடல்கள் இடம்பெற்று இருக்குது. இந்த நூல் கரிகாலனுடைய பெருமையை சொல்கிற விதமாக புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற புலவரால் இந்த நூல் பாடப்பட்டது. இந்த நூலில் அகமும் புறமும் 2 திணைகளுமே அமைஞ்சிருக்கிற மாதிரி பாடியிருக்கிறாங்க. இதனுடைய திணை பாலை திணைக்குரிய பாடலாக இருக்குது. தலைவன் தன்னுடைய நெஞ்சுக்கே கூறுற மாதிரி நெஞ்சுக்கு நீதிங்கிற அந்த ஒரு சிறப்பில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கிற மாதிரி நிறையா பாவகைகள் இதுக்குள்ளே இருக்குது. இதில் கரிகாலன் திரைக்கடலில் நாவாய்னா கப்பல், அதை பல செலுத்தி வெளிநாட்டு வாணிகர்களோட வாணிப தொடர்பு கொண்டதை பற்றின இந்த நூல்கள் நிறைய தகவல்கள் சொல்லுது. அன்றைய காலகட்டங்களிலேயே சுங்க முறைங்கிற அந்த வரிமுறையை முதல்ல கொண்டுட்டு வந்ததற்கான தகவல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த நூலில் பதிவிடப்பட்டிருக்கு. தமிழகத்துடைய இந்த வாணிப புகழை உலகம் முழுவதும் எடுத்து சென்ற மிக மிக முக்கியமான முதல் நூல் எது அப்படின்னா இந்த நூல்னே சொல்லலாம். இதில் முழுவதுமாகவே இந்த பொருளாதாரத்தை பற்றி, அதாவது பொருளாதார வளம் எப்படி மேம்படணுங்கிறக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நூல் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டினத்தை சிறப்பித்து கூறி பாலைத்திணை பாவகையால் பாடப்பட்டதுனால இது பட்டினைப்பாலைங்கிற பெயர் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய நிமித்தம் என்ன அப்படின்னா பிரிதலும் நிமித்தத்தில் இந்த பாடல் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இதற்கு இன்னொரு பேர் வஞ்சி நெடும் பாட்டு அப்படிங்கிறதும் பாலைப்பாட்டுங்கிற பெயரும் இருக்குது. இதற்கு சிறந்த முறையில் உரை எழுதினவங்க மறைமலை அடிகளும் ராகவையங்கார் அப்படிங்கிறவர் இதுக்கு சிறந்த முறையில் உரை எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடலை எழுதின புலவருக்கு அரசன் கரிகால சோழன் 16 100,000 பொற்காசுகளை கொடுத்துருக்கிறதா கலிங்கத்து பரணி நூல் இதை எடுத்து கூறுது. 16 100,000 அப்படின்னா 16 லட்சம் பொற்காசுகளை கொடுத்துருக்கிறாரு அன்றைய காலகட்டங்களே. அந்தளவுக்கு புலவர்களையும் தமிழ் புலமையும் ரொம்ப பறைசாற்ற வகையில் மன்னர்கள் அன்றைய காலகட்டங்களில் அந்த தமிழ் மீது இருக்கிற பற்றுனால நிறைய பரிசுகளை வழங்கியிருந்திருக்கிறாங்க. பட்டினம்னு சொல்லக்கூடிய அந்த இடம் காவிரி பூம்பட்டினம், அதாவது புகார்னும் பூம்புகார் மாநகரம்ங்கிறோம் அந்த பேரோட பின்னால் அழைக்கப்பட்டிருந்தது. இதில் 163 அடிகள் பாடல்கள் வஞ்சி பா வகையில் அமைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் அரங்கேறிய இடம் 16 கால் மண்டபம்ங்கிற ஒரு மண்டபத்தில் இந்த பாடல் அரங்கேற்றம் பண்ணியிருந்திருக்காங்க. பிற்காலங்களில் இந்த நாடு வேறொரு மன்னன் கைக்கு போனப்போ கூட இந்த மண்டபத்தை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த வேற்று நாட்டு மன்னன் சொல்கிற அளவுக்கு இந்த மண்டபம் அந்த அளவுக்கு கலைநயம் மிக்கதாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல நூற்குறிப்பு இருக்குது. உல்கு அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த இடத்துல புதுசாக பயன்படுத்தியிருப்பாங்க. உல்கு அப்படின்னா அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா சுங்கவரி. அதாவது முதலாக துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது அதற்கான வரி விதிக்கப்பட்டதுக்கான சான்றுகளும் அந்த வர பொருளினுடைய அந்த இப்போ நம்ம பில்லுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அதற்கான பண மதிப்பீடு சீட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சீட்டு மேலே முத்திரைகள் பதிச்சதற்கான சான்று இருக்குது அப்படிங்கிறத அந்த ஓலைச்சுவடிகள்லையும் சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னாடி நூற்குறிப்பு, அதாவது நிறைய உரை எழுதுனாங்க இல்லைங்களா, அதுலேயும் அதற்கான சான்றுகள் இடம்பெற்றிருக்குது. உல்குங்கிற அந்த சுங்கவரி அன்றைய காலகட்டங்களிலேயே ஏற்றுமதி இறக்குமதிக்கு நிர்ணயம் பண்ணி அப்போவே அந்த வரியை செலுத்தியிருந்திருக்கிறாங்க. இப்போல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பண்ணுறோம், வேற ஒரே மாநிலத்துக்குள்ளேயே, அதாவது வேற்று மாநிலம் கூட இல்லை, ஒரே மாநிலத்திலேயே ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சுங்க வரி கட்டி தான் நம்ம வாகனங்களே போகிற அளவுக்கு இருக்குது இல்லைங்களா.
அப்படி இருக்கும்போது அன்றைய காலகட்டங்களில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு வந்து இந்த சுங்கவரி வந்து விதிச்சிருந்திருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகுக்கே வந்து வாணிப அந்த பயன்பாடுகள் எப்படி வந்து அனுப்பணும், எப்படி ஏற்றுமதி இறக்குமதி இந்த வரி இது எல்லாமே தமிழர்கள் தான் முன்னோடியாக இருந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது மிகப்பெரிய சான்றாக நம்ம பாரத நாட்டுக்கே தமிழ்நாடு வந்து முதலளவில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு வந்து பெயர் போனதாக இருந்திருக்கு. அதில் ஒரு கவியில் சொல்கிறாங்க பாருங்கள், வான்முகந்த நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடற்பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல நீ நின்றும் நிலத்தோற்றவும் அப்படின்னு ஒரு பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஓமை வந்து புலவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எப்படி வான்முகந்த நீர் மழை பொழியவும் அப்படின்னா கடல் நீரை மேகம் எடுத்து திரும்ப மழையாக பொழிகிற மாதிரி, மழையில் பொழிந்த நீர் வந்து திரும்பவும் கடலில் கலக்கிற மாதிரி, கடல்லேருந்து தான் நீர் போச்சு திரும்ப கடல்லையே கலக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நிலத்தில் விளையிற பொருள் வந்து நீர் மூலமாக வேறு ஊர்களுக்கும், அந்த நீர் மூலமாக வந்த பொருள் திரும்ப நிலத்துக்கே இறக்குமதியாகவும் வருது. இதுக்கு வந்து ஒரு ஓமையாக இந்த கவியை வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த கவி வந்து 2000 வருடங்களுக்கு முன்பே எழுதியிருந்தாலும் அன்றைய காலகட்டங்களில் துறைமுகங்கள்லாம் எந்த அளவுக்கு பண்டமாற்று முறைக்கு மிகப்பெரிய சான்றாக இருந்திருக்கு, உதவியாக இருந்திருக்குதுங்கிறத இன்றளவும் ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் இப்போ நடக்கிற வாணிபங்கள். அதாவது இப்போ வந்து நம்ம இறக்குமதியை விட ஏற்றுமதியில் அதிக அளவு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். என்னென்னா பாரம்பரியமிக்க பொருட்கள் வந்து அதிக அளவு இந்தியாவிலேருந்து பழங்காலங்கள்லாம் இந்த பட்டு, அப்புறம் வாசனை திரவியங்களுக்கான இந்த பூக்கள் மலர்கள் இது எல்லாமே இங்கேருந்து தான் அதிக அளவு வெளியூர் கொண்டு போயிருந்துருக்குறாங்க. அப்புறம் நவரத்தின கற்கள் அதெல்லாமே இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அதற்கு பதிலாக குதிரைகள் அந்த மாதிரி வந்து இங்கே இறக்குமதி பண்ணியிருந்துருக்குறாங்க. ஆனால் ஏற்றுமதி பண்ணப்பட்ட பொருட்களினுடைய தரம் வந்து உலக மக்களையே வைக்க செய்கிற அளவுக்கு இருந்திருக்குது. அந்தளவுக்கு நம்மளுடைய பாரத நாடு வந்து ரொம்ப வளமிக்க நாடாக இருந்திருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அத்தனை வளங்களையும் சுரண்டி இயற்கை வளம் முதல் கொண்டு மண் வளம் முதல் கொண்டு அத்தனையும் வந்து அழிச்சதுனால தான் இவ்வளோ இயற்கை பேரிடர்கள்லாம் நடக்குது. அதற்கு வந்து நம்ம இயற்கையை போற்றி பாதுகாக்காதான் மிகப்பெரிய ஒரு குறையாக இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அப்போ சங்க காலங்களில் வந்து இயற்கையை வந்து மன்னர் வந்து அந்த நாட்டினுடைய உயிரினங்களுக்கு மக்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இயற்கையும் நேசித்தாங்க. அதனால தான் வளங்கள் வந்து அந்த அளவுக்கு நம் நாட்டில் ரொம்ப கொட்டி கிடந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா 10 பாட்டு நூலில் 10ஆவதாக வர்றது மலைப்படு கடாம் அப்படிங்கிற நூல். இந்த நூலில் பாடப்பட்ட மன்னன் வந்து நன்னன் வேண்மான்கிற மன்னனை பற்றி பாடப்பட்ட நூல் இது. பாடியவர் வந்து பெருங்கொன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை இயற்றியிருக்காரு. திணை வந்து பாடான் திணை, துறை வந்து ஆற்றுப்படைங்கிற துறையை சார்ந்தது. பாவகை வந்து அகவற்பாங்கிற ஆசிரியர் பாவால் ஆனது. அடிகள் வந்து 583 அடிகள் கொண்ட பாவகையினால் இது 10 பாட்டு நூல்லையே 2வது பெரிய நூலாக கருதப்படுது. இதுக்கு வந்து கூத்தராற்றுப்படைங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த நூலில் 10 இசைக்கருவிகள் வந்து வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. முழவு, ஆகுளி, பாண்டில், கொட்டு, தூம்பு, குழல், அரி, தட்டை, எல்லரி, பதலை அப்படின்னா தவில்ங்கிற இன்னொரு பெயர். இந்த மாதிரி மிக அரிய வகையான இசைக்கருவிகள்லாம் இசைச்சதுக்கான சான்று வந்து அன்றைய காலகட்டங்களே இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. இது எப்படின்னா பாணருங்கிற மக்கள், அதாவது பாடினி கூத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாடல் பாடி அந்தூர் மக்களையும் நல்ல செய்திகளை வந்து ஊர் மக்களுக்கு பரப்புகிற வகையில் இசைக்கலைஞர்களாக இருப்பாங்க. இவங்களை வந்து மிகைப்படுத்துகிற வகையிலையும் அவங்களுடைய செயல்களை எடுத்து கூறுற வகையிலையும் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. அதாவது இந்த பாடல் 583 நிறைய முறைப்படி வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கு சில எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து கூத்தர் வாத்தியங்களை வந்து எடுத்துட்டு செல்கிற மாதிரி பைகளில் போட்டு கொண்டுட்டு போகிறத வந்து சில பாடல்களையும், கடந்து வந்த மலை வழி அந்த மலைகள் பொருந்திய அந்த நாட்டை வந்து எப்படி கடந்து இந்த ஊருக்கு வராங்க அப்படிங்கிறது, அப்புறம் கூத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வழிகாட்டுறது, அந்த நாட்டு மன்னன்கிட்ட பரிசில் பெற்றுட்டு வர கூத்தரும் பாணரும் அந்த வழியில் வர வறுமையில் வாடிட்டு இருக்கிற மற்ற கூத்தர்களுக்கு இந்த அரசனை போய் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் பொருளை வாங்கிக்கலான்னு ஒரு வழிகாட்டுதலாக அமைஞ்சதுனால தான் இதற்கு வந்து ஆற்றுப்படைன்னு நூல்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றுப்படைனா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆற்றுப்படுத்துதல், அதாவது ஒருத்தருக்கு வந்து வழிகாட்டுதல் அப்படிங்கிற பெயரில் தான் ஆற்றுப்படை நூல்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கு. இதில் முதலாவதாக பார்த்தது வந்து முருகருக்கு வந்து வழிகாட்டின மாதிரி, முருகர்கிட்ட அருள் பெற்றுட்டு வந்த ஒருத்தர் வர வழிபோக்கருக்கு முருகர்கிட்ட போய் அருள் வாங்குற மாதிரி சொன்னதுனால தான் அதுக்கு வந்து திருமுருகாற்றுப்படைன்னு பெயர் வந்தது. அதற்கு பின்னாடி வந்த ஆற்றுப்படுத்துகிற நூல்கள் எல்லாமே
ஒரு மன்னன் வந்து அவனுடைய பொருள் வளம் அவனுடைய கொடை வளத்தை சொல்லி இன்னொரு ஒரு பாணர் வந்து இன்னொரு பாணருக்கு வந்து வழிகாட்டுற மாதிரி அமைஞ்சதுனால தான் இது எல்லாமே ஆற்றுப்படை நூல்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக நன்னனை அடைந்தால் நல்ல பயன்கள் கிடைக்குங்கிற தலைப்பிலையும் வழியில் சிற்றூரில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய விருந்துகள் வந்து அந்த மக்கள் வச்சு இவங்களை அனுப்புகிறாங்க, இவங்க வாத்திய இசைகளை எல்லாம் கேட்டுட்டு. அடுத்தது நன்னனது பொருள் வளத்தை பற்றியும் அதற்கப்புறம் எந்தெந்த இடங்களில் பாம்பு கொஞ்சம் கொடிய மிருகங்கள் இருக்குங்கிற இடத்த தகவல் வந்து முன்கூட்டியே சொல்கிற மாதிரியும் காட்டாற்று வெள்ளத்தை வந்து கடந்து எப்படி பயணிக்கிறோங்கிற வழிகாட்டுதலும் ஒவ்வொரு இடத்துல இடையில இருக்கிற கடவுளை வந்து எப்படி அந்த இசைக்கருவியை இசைச்சு வழிபட்டாங்கங்கிற தகவல்களும் இரவில் வந்து பாதுகாப்பாக எப்படி குகையில் தங்குனாங்கங்கிறதுக்கான பாடல்கள் நன்னன் மன்னனுடைய நல்ல பண்புகள் அவனுடைய கொடை சிறப்புகளை பற்றியும் நிறைய தலைப்புகளில் இந்த பாடலை வந்து பிரித்து எழுதியிருக்காங்க. அத்தனையுமே ஒவ்வொன்றும் படித்து அதனுடைய பொருள் உணரும் போது ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு வித்தியாசமானதாகவும் மிகப்பெரிய அரிய தகவல்கள் கொடுக்கறக்கூடிய பாடல்களாகவும் இருக்குது. உண்மையாகவே ஆச்சரியப்படுற வகையில் எவ்வளோ விஷயங்களை நம்ம படிக்காமல் இருக்கிறோம், எத்தனை வந்து முன்னாடி நடந்திருக்குது, ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் அவங்க எப்படி போற்றி பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது உண்மையாகவே தமிழ் மீது இருக்கிற பற்றும் அந்த எழுதின புலவர்கள் மேலே சங்ககால தமிழ் இலக்கியங்கள் மேலேயே மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு விருப்பம், அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வரும். அடுத்ததாக பார்த்தோன்னா இதற்கு மலைப்படு கடாமல் எப்படி பெயர் வந்தது அப்படின்னா மலைக்கு வந்து யானையை ஓமையாக சொல்லியிருக்காங்க. ஓசை வந்து கடாமென சிறப்பிப்பதால் மலைக்கப்படு கடாம் அப்படிங்கிறதுக்கு பெயர் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் இருக்கிற இந்த விலங்குகள் யானை மூலமாக வர ஓசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இசைக்கருவிகளால் வர இசை வந்து கேட்குறக்கு இனிமையாக இருக்கிறதுனால மலைப்படு கடாம் அப்படின்னு இதுக்கு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த நூல் அமைஞ்சது, அதாவது இந்த நூலை வந்து பாடப்பட்ட மன்னன் வந்து திருவண்ணாமலைக்கு மேற்கு திசையில் ஆட்சி செஞ்சிட்டு இருந்ததாகவும் இந்த நன்னன்கிற மன்னன் சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டவனாகவும் நபிரமலைங்கிற ஒரு மலையில் இவன் ஆட்சி புரிஞ்சதாகவும் அது வந்து சேயாறுங்கிற ஒரு நீர் வந்து ஆறு இந்த இடத்துல புறப்பட்டு மற்ற இடங்களுக்கு பாயறதாகவும் சிறப்பு தகவல்கள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு. இம்மன்னனுடைய பிறந்த நாள் வந்து ரொம்ப காலங்கள் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கிறதா அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. எப்படின்னா ஒரு மன்னன் எந்தளவுக்கு ஆட்சி புரிகிறான் அப்படின்னா அவனுடைய பிறந்தநாளை வந்து அந்த மக்கள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கிறாங்க. அதற்கான பாடல்களும் சான்றுகளும் அந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ வந்து பிறந்தநாள் எப்படின்னா ஒரு ஆட்சியாளர்கள் வந்து எப்படி ஒரு கட்சி மூலமாக நிறைய பேனர்கள்லாம் வச்சு அந்த பேனர்கள் வந்து நிறைய வண்டி வாகனங்கள் மேலே மோதி அதனால் நிறைய நம்ம வந்து அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறதையெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தனக்குத்தானே இப்போ வந்து பேனர்கள்லாம் வச்சு அவங்கவுங்க எப்படின்னா அந்த கட்சி சார்ந்தவங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் மன்னராட்சி முறைகள் இருந்தாலுமே மக்களை வந்து நல்ல முறையில் ஆட்சி செய்து எங்கேயுமே ஒரு வறுமை இல்லாத அளவுக்கு மக்களை நல்வழிப்படுத்தி அது கூட இயல் இசை நாடகங்கிற தமிழ் இசையும் தமிழ் இலக்கியங்களையும் வளர்த்துருக்காங்க இல்லைங்களா. அந்தளவுக்கு அப்போது ஆட்சி முறை வந்து அந்தளவுக்கு வளமிக்கதான ஆட்சி முறையாக இருந்திருக்குது. மக்கள் வந்து வறுமையிலேயே இல்லை. அப்படி 1-2 பேர் எங்கேயாவது வறுமை இருந்தாலும் இந்த மாதிரி 16 லட்சம் பொற்காசுகள்லாம் கொடுத்து அந்த மாதிரி திறமை மிக்க புலவர்களை எல்லாம் மன்னர்கள் வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. இன்றைய காலகட்டங்களில் எங்கே பார்த்தாலும் இந்த பஞ்சமகா பாவங்கள் தான் நடக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து மகரிஷியோட இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஆளத் தெரியாதோர் ஆளும் வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்தளவு வந்து நம்ம நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை வந்து மக்களுடையது. அப்படியே அந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவங்கள வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம இப்போ குறை சொல்லி என்னாகுது அப்படின்னா அவங்க ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது கூட எல்லாருடைய பதிவுகளும் வான்காந்தத்தில் பதிஞ்சு அவங்க திரும்ப ஒரு நல்லதே செய்ய முடியாத அளவுக்கு அந்த பதிவுகள் வந்து அவங்க மேலே இதாக மோதுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ என்னாகுது அப்படின்னா எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்தாலுமே அவங்களையும் வாழ்த்துறது தான் நம்மளுடைய கடமை. வாழ்த்தி தான் சரி பண்ண முடியும். அதற்கப்புறம் அரசுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தனி மனிதனுடைய கடமையில் நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை அறம்பலியில் சார்ந்து நம்ம அமைச்சுக்கும் போது என்னாகுது அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயமே நல்ல ஒரு அறவழியில் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய வேதாத்திரிய கருத்துக்களும் நம்மளுடைய பயிற்சி முறைகள் தான் மிகப்பெரிய சான்றாக இருக்குது. அப்புறம் இந்த நூலில் பாருங்கள், நன்னன்கிற மன்னனுடைய கொடை வளத்தை சொல்லும்போது ஒரு பாட்டில் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து அப்போவெல்லாம் இந்த கிரகணம்லாம் வருது இல்லைங்களா, அதை சயின்டிஃபிக்காக சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லுவாங்களாம், அன்றைய காலகட்டங்களில்
சூரியனை வந்து பாம்பு விழுங்கிறது, அப்போ தான் அந்த கிரகணம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாம்புங்கிறது அந்த ராகு கிரகத்தை தான் சொல்லியிருக்காங்க. பாம்பினுடைய வாயில் வந்து சூரியன் கொஞ்ச நேரம் மாட்டிரும், முழுங்கிட்டு அதை முழுங்க முடியாமல் துப்பிரும், அப்போ தான் திரும்ப வெளிச்சம் வருதுங்கிற மாதிரி அன்றைய காலகட்டங்களில் சொல்லி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த கிரகண நேரத்தில் கூட புலவர்கள் எப்படி அதை ஓமையாக எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நன்னனுடைய அந்த அரண்மனை வாயில்கள்லையும் அதற்கான சமைக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட அந்த சமையல் அறைகள்லையும் அதற்கு ஒரு மாகாணம் அளவுக்கு சமைக்கிறக்கே ஒரு இடம் ரெடி பண்ணியிருந்தாங்களாம். அங்கே வந்து எந்த நேரமும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதிலிருந்து வர புகை மூட்டம் சூரியனையே மறைச்சிருச்சு. அதனால தான் சூரியன் வந்து வர்றதில்ல, வேற எதுவும் காரணம் இல்லை. எப்போவுமே சூரியன் வந்து மேகமூட்டமாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த அடுப்பினுடைய புகை போய் அந்த சூரியனையே மறைக்கிற அளவுக்கு நன்னனுடைய நாட்டில் அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. இல்லைன்னு வரவங்களுக்கும் பசின்னு வரவங்களுக்கும் எந்நேரமும் உணவு கொடுத்து உதவிக்கிட்டே இருக்கிற மிகச்சிறந்த மன்னன் தான் நன்னன்கிற மன்னன் ஒரு புலவர் அதில் எழுதியிருக்காரு. அப்போ பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் கொடை வள்ளம் அவங்க வளம் இருந்துச்சு அப்படின்னா தான் இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனம் இருந்திருக்குது. அதே அளவுக்கு பொருள் வளங்களும் இருந்திருக்குது. அல்ல அல்ல குறையாதுங்கிற மாதிரி ஒரு கிணத்து நீர் வந்து எடுக்கெடுக்க ஊறுற மாதிரி எந்த அளவுக்கு அரசர்கள் கொடுத்து வாழ்ந்திருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பொருள் வளம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்லாம் பார்க்கும்போது தான் அதற்கு நிறைய சான்றுகள்லாம் அதில் இருக்குது. அப்புறம் இந்த நூலுக்கு வந்து 2 பகுதிகளாக உரைகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதில் மிகச்சிறந்த உரை வந்து நச்சினார்க்கினியர் அப்படிங்கிறவர் எழுதின உரை வந்து இருக்குது. ஒரு கொடையாளியிடம் வந்து தான் பெற்ற கொடையை வந்து அடுத்து வர கொடையாளிக்கு இதை பற்றி சொல்லி நீங்களும் போய் இந்த கொடையை வாங்கி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கன்னு ஒரு பாணரோ கூத்தரோ இன்னொரு பாணன் பாடினிங்கிறவர் வந்து பெண் புலவர்கள் இவங்களுக்கு வந்து வழிகாட்டி தாம் பெற்ற இன்பம் அனைவருமே பெறணுங்கிற ஒரு நோக்கத்தில் பாடப்பட்ட பாடல் வகைகள் தான் இந்த ஆற்றுப்படை நூல்களில் வருது. இதில் மிகச்சிறந்த இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, பாணர்களை பற்றி கூறுவதால் பாணர்களுடைய சிறப்பும் இதில் வந்து விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 10 பாட்டு நூல்களில் 4 நூல்களில் பாணர்கள் கூத்தர்கள் இவங்களுடைய சிறப்புகள் வந்து மிக சிறப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இன்னொரு சான்றும் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு நூல்லாம் படிக்கும்போது நம்ம என்ன இதில் தோணுது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மன்னர்கள் அளவுக்கெல்லாம் நம்ம எல்லாம் கொடுக்குற அளவுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் பொருள் வளம் இருக்குமா அப்படின்னா, இன்றைய காலகட்டங்களில் அவங்கவுங்க வாழ்க்கை வசதிகள் பார்த்துட்டு அதில் ஒரு பகுதியை நம்ம சமுதாயத்துக்காகவும் நல்ல காரியங்களுக்காகவும் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒரு மன்னர்கள் அளவுக்கெல்லாம் இப்போ கொடுக்க முடியுமானா அது சந்தேகம்தான். இருந்தாலும் நம்ம துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அப்படி நம்ம முடிஞ்ச உதவியை தான் குருமகான்கள் செய்ய சொல்கிறாங்களே தவிர நம்மளால் முடியாததை ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அப்படி வந்து செய்யணுங்கிற வந்து அவசியம் எதுவுமே இல்லை. நம்ம முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு தொண்டு நடக்குது, நல்ல செயல்கள் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எதுவும் இடையூறாக இல்லாமல் இருக்கிறதே மிகப்பெரிய நம்ம தொண்டு தான் செய்கிறது இல்லைங்களா? நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யாட்டியும் கூட அவங்களுக்கு எதுவும் உபத்திரவம் பண்ணாமல் இருக்கிறதே மிகப்பெரிய தொண்டு செயல் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இரண்டொழுக்க பண்பாடு படி, அதாவது நம்ம யாருக்கு நம்ம உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது கூட ஒரு மிகப்பெரிய தொண்டு செயல் தான் இல்லைங்களா? அந்த மன்னர்கள் அளவுக்கு செய்யாட்டியும் நம்ம ஒரு மனித பிறவி எடுத்துருக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறோம். அந்த மனிதங்கிறது தான் இன்றளவும் வெற்றி பெற்றுட்டு இருக்கு. ஜாதி மதங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த வயநாடுல நடந்த அந்த பேரிடருக்கு கூட அத்தனை அன்பர்கள் வந்து முகம் தெரியாத அன்பர்கள் கூட எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம உதவி பொருட்களை எல்லாம் அனுப்பியிருக்கோம், அனுப்பிட்டே இருக்கிறாங்க இன்னமும். அந்த மாதிரி அனுப்புறது மட்டும் இல்லாமல் இராணுவ வீரர்கள்லாம் வந்து அவங்களுடைய எப்படி உயிரை கூட பணையம் வச்சு நிறைய உயிர்களை காப்பாற்றியும் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த இறந்த உடல்களை எடுத்து சரியான முறைப்படி அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு உதவி புரிஞ்சிருக்காங்க. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த மனிதங்கிற அன்பும் கருணையினால தான் எங்கே நடந்தாலும் யார் ஒருவருக்கு வலிச்சாலும் அதோட தன் வழி போல உணர்ந்து செயல்படுறதான் ஒரு மனிதங்கிற தன்மை. அதுதான் அத்தனை மகான்களும் சொன்னது. இன்றளவுக்கு எத்தனை இடர்கள் வந்தாலுமே மனிதம் வந்து இன்னும் இந்தளவுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பூமி இன்றளவும் சுற்றிட்டு இருக்குது. அது எல்லா இடங்களையும் இருக்குது. ஆனால் அதை சரியான முறையில் வழிகாட்டுதல் படி அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா உலகம் முழுவதுமே எந்த ஒரு எப்படி சொல்கிறது சண்டை சச்சரவுகள்லாம் எல்லாமே உலகமே அமைதியான உலகமாக மாறுறதுக்கு இந்த அன்பும் கருணையும் தான் அடிப்படையாக இருக்குது. அதனால் இந்த பதிவு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கேளுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த பதிவு அதாவது 10 பாட்டு நூல்கள் இன்றையோட நிறைவடையுது. அடுத்தது 11 கீழ்க்கணக்கு நூல்களை அடுத்த வாரங்கள்ல இருந்து சிந்திக்கிறோம். இது எல்லாத்துக்கும் போய் சேராட்டியும் இதை பார்க்குறவங்க 1-2 பேருக்காவது சங்க இலக்கியங்கள் இது மேலே ஒரு ஈடுபாடும் அதில் சொல்லப்பட்ட நல்ல செய்திகளும் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நாங்கள் போட்டுட்ருக்குறோம். இதற்கு இவ்வளோ காலம் நீங்கள் உறுதுணையாக இருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. அத்தனை புகழையும் இறைவனுக்கும் குருவுக்கும் சமர்ப்பிச்சுக்கிறோம். இதில் ஏதாவது சின்ன தவறுகள், நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அதை என்னை மட்டுமே சாரும். இதற்கான தகவலுக்கு உறுதுணை புரிஞ்ச அத்தனை நல்ல விஷயங்களுமே இறையும் குருவர்களையும் சாரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.